மிதனராசிக்காரர்களுக்கு அட்டவகாசமான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமையும். மிகப்பெரிய யோகம் இது. ராசியிலிருந்து இப்போ 2ஆம் இடத்திற்கு உச்சனாக வருகிறார். உங்களுடைய 10ஆம் அதிபதி உச்சனாக வருவது 2 10ஆம் இடங்கள் வலிமையாக இருப்பது, 7ஆம் அதிபதியும் உச்சனாக இருப்பது, ஏற்கனவே 2 5 7 9 11 தான் அப்படியே நல்ல பலன்களை அவர் செய்வார். மிகப்பெரிய யோகம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு 2020 21 22 அட்டமத்த சனி காலத்துலலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவித்து அப்போ சில பல லட்சங்களை இழந்து, தொழிலை இழந்து, வேலை இழந்து, மானம் இழந்து, மரியாதை இழந்து இன்னும் அதை மீட்டு வர முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அவர் 9ஆம் அதிபதி. அப்போ அந்த 9ஆம் அதிபதி அந்த 10ஆம் அதிபதி உச்சனாகி பார்க்க போகிறார் இல்லையா? இது ஒரு தர்மகர்மாதிபதி யோகம். தொழிலில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, தானம் தர்மம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானம் வந்தோன்னே என்ன பண்ணுவீங்க? மற்றவங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு இலகன மனசு வரும் இல்லையா? அந்த இலகன மனசுக்கு தோதான வருமானங்கள் வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய அமைப்புகள் செழிப்பாக இருக்குதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த அமைதியற்ற நிம்மதியற்ற ஒரு சூழல்லாம் அப்படியே குறைய போகுதுங்க. மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, கணவர் கோச்சிட்டு போயிட்டாரு, அல்லது மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவர் தூர இடத்துல இருக்கிறாரு, வர முடியல, மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தான் வர்றாரு. இந்த மாதிரியாக தாய் ஓரிடம், தந்தை ஓரிடம், குழந்தைகள் ஓரிடம்னு கொஞ்சம் குடும்பமாக இருக்க முடியாதவர்கள் எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி ஆரம்பித்த 20 நாட்களுக்குள்ளாகவே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இரட்டை வருமானம் வரும். கணவனும் வேலைக்கு போவார், மனைவியும் வேலைக்கு போவார், அல்லது பிள்ளைக்கு டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். இரட்டை வருமானம். இனிமேல் பணப்புழக்கம் மிதன ராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் கொஞ்சம் அதீதமாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மிதன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் படிப்படியாக அப்படியே ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் தான். 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 6 8 10 ஆகிய 3 இடங்களை பார்ப்பார். சிலருக்கு புதுசாக கடன் வரும். அது வரைக்கும் நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ கடன் வர ஆரம்பிக்கிறீங்க, என்னத்தை போங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஹவுசிங் லோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொத்து வாங்குவதற்கான கடன், ஒரு வீடு வாங்குவதற்கான கடன், வீடு கட்டுவதற்கான கடன், வளர்ச்சிக்கான கடன் அடிக்கடி சொல்லுவேன். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? புதுசாக தொழில் வைக்க போகிறீங்க, புதுசாக கடை வைக்க போகிறீங்க, புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்க போகிறீங்க, புதுசாக டீலர்ஷிப் எடுக்க போகிறீங்க, அதற்கான தேவையான வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கண்டிப்பாக இருக்கும். எதிலும் ஒரு நன்மை இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, யோக வணிகம் போன்ற அமைப்பெல்லாம் இப்போது கை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே இவர் எனக்கு உதவவே மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக அது அப்படியே நல்ல விதமாக உதவக்கூடிய தன்மை என அனைத்திலும் ஒரு நிறைவுகள் ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்லவைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு 70-80% நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சி இந்த 2026 குருப்பெயர்ச்சி.